பேர் கே சண்முகம், திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதிக்கு விருப்ப மனு கட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். சின்னம்மா யாருக்கு ஒதுக்கினாலும் சரி, வெற்றி வாய்ப்பை தேடி தர்றது எங்களுடைய பொறுப்பு. இந்த தீய சக்தியும் துரோகிகளையும் வீழ்த்த வேணும்னாக்க சின்னம்மா இவங்களை வீழ்த்தணும். அதனால நாங்கள் விருப்ப மனு கட்டிட்டேன். நான் அம்மாவுடைய எழுச்சி சரி பயங்கரமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு, ஆயிரக்கணக்கான பேர் வந்துனேக்கிறாங்க. இப்போ 3வது நாள் இது. ஆயிரக்கணக்கான பேர் வந்துனேக்கிறாங்க. இன்னும் வருவாங்க. எம் ராஜேந்திரன், சாத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு மனு வாங்கியிருக்கேன். அம்மாவுடைய எழுச்சி எங்கள் தொகுதியில் பிரமாதமாக இருக்குது. அம்மா பேரை சொன்னாலே எங்கள் தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுற நிலைமையில், சின்னம்மா பேரை சொன்னாலே வெற்றி பெறுற இடத்துல நாங்கள் இருக்கோம். அதனால் வெற்றி வாய்ப்பு எங்கள் அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு பிரகாசமாக இருக்குது. துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் சவாலாக அமையும் இந்த சாத்தூர் சட்டமன்ற தொகுதி. உறுதியாக சின்னம்மா தான் வெற்றி பெறும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதிரிகளுக்கோ துரோகிகளுக்கோ அங்கே இடம் இல்லை. என் பேர் ராதாமணி, கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி. சின்னம்மா நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா சூலூர்ல சீட்டு கொடுத்தா கண்டிப்பா ஜெயிச்சுன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயத்தீர்வு நல்லா இருக்குங்க. எல்லா பக்கம் நல்லா இருக்குது. எங்க கேட்டாலும் நல்லா இருக்கு. அம்மா ஜெயிக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்த்து இருக்காங்க. நாங்க அதுக்காக ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம். சின்னம்மா நின்றாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க, வருவாங்க. நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கிறேன். என்னோட நேம் சங்கர ராமமூர்த்தி. சின்னம்மாவட்ட விருப்ப மனு வாங்கியிருக்கிறேன். 26 எலெக்ஷன்ல அட்டன் பண்றதுக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சின்னம்மாவோட ஆட்சி வரணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன்.